ஹலோ கைஸ், என்னடா ஃப்ரான்ஸில் கூட்டம் கூட்டமாக நம்ம ஒரு ரேஷன் கடை மாதிரி நின்றுட்டு இருக்கானுங்கன்னு பார்க்குறீங்களா? எஸ் கைஸ், இது ஃப்ரான்ஸில் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீ க்ரோசரிஸ் தராங்க. எப்போல்லாம் தருவாங்க ப்ரோன்னு கேட்டால் வீக்லி தருவாங்க. இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. நம்ம ஒரு ரேஷன் கடையிலே பரவாயில்ல, மந்த்லி ஒன்ஸ் தான் தருவாங்க. இங்கே வீக்லி தராங்க. வீக்லி உங்களுக்கு என்னென்ன தேவையான பொருட்களோ அத்தியாவசிய தேவையான எல்லா பொருட்களும் கொடுத்துருவாங்க. காய்கறி, அது பன்னு, தக்காளி, பாஸ்தா, அது இது எல்லாமே கொடுத்துருவானுங்க. இதை வச்சு ஒரு வாரத்தில் எப்படியும் ஒரு 4 நாள் 5 நாள் ஓட்டிடலாம். மிச்சம் 2 நாளைக்கு தேவையான அந்த யூட்டிலிட்டிஸான ஐட்டம்ஸ்லாம் வாங்கினா போதும். பால், எண்ணெய் இந்த மாதிரி வாங்கினாலே போதும். எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா இது ஒரு ஆளுக்கே இவ்வளோ தரானுங்க. பாருங்க என்னென்னலாம் கொடுத்துருக்கானுங்கன்னு பார்த்தீங்களா? இங்கே கோஸு, வெள்ளரிக்காய் கொடுத்துருக்கானுங்க. நிறைய நான் காட்டில் முன்னாடி எடுத்து வச்சுட்டேன். தக்காளி இருக்குது, அப்புறம் 3-4 வெங்காயம் கொடுத்தானுங்க, ஒரு கத்திரிக்காய், அப்புறம் பொட்டேட்டோ கொடுத்தானுங்க, பச்சை மிளகா, கஞ்ச பசங்க ஒன்று தான் கொடுத்துருக்கானுங்க. நான் கேட்டேன், இன்னொன்று தர முடியாதுன்ட்டாங்க. எல்லாருக்கும் வேணும்னு சொல்லிட்டானுங்க. சரி ஓகே, எல்லாருக்கும் தேவைப்படும்னு விட்டுட்டேன். அப்புறம் தக்காளி கொடுத்தானுங்க, வெங்காயம். அப்புறம் இந்த ஒரு தக்காளி குட்டியாலாம் இருந்துச்சு. அது தக்காளின்னு தெரியாமல் நான் அது ஏதோ செரி பழம்னு நினச்சி சாப்பிட்டேன். அப்புறம் தான் பார்த்தேன் அது தக்காளி. அப்புறம் ப்ரெட்டு, அப்புறம் இன்னும் நிறைய ப்ரெட்டு கொடுத்தானுங்க. அப்புறம் நிறைய பாஸ்தாலாம் கொடுத்தானுங்க, கொஞ்சம் சாக்லேட்ஸ் கொடுத்தானுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா எனக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃப்ரான்ஸுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. யாராவது ஃப்ரான்ஸில் இருக்காங்கனாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸை அவங்களுக்கு போய் சேர்ந்தால் நல்லாயிருக்கும். பாய் கைஸ்.